தமிழ் சினிமாவிற்கு பெருமை சேர்க்கும் ஆஸ்கர் விருது வெளிப்படையாக சொன்ன விஜய். தமிழக வெற்றி கழகம் என்ற தன் கட்சியின் பெயரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தளபதி 69 படத்திற்கு பிறகு நடிப்பில் இருந்தும் விலகுவதாக தெரிவித்திருந்தார் விஜய். இந்த செய்தி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். தளபதி இந்த முடிவை மாற்றி ரசிகர்களுக்காக தொடர்ந்து படங்களில் நடிக்க வேண்டும் என்பதுதான் பலரது விருப்பமாக உள்ளது. இந்த நிலையில் கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்ததும் விஜய் தன் அடுத்த படத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட இருக்கின்றார். விஜயின் கடைசி திரைப்படமான தளபதி 69 படத்தை இயக்கப் போவது யார் என்ற கேள்விதான் ஒட்டுமொத்த கோலிவுட்டையும் கேட்கப்பட்டு வருகிறது. தினம் தினம் புது புது இயக்குநர்களின் பெயர்கள் அடிபட்டு வரும் நிலையில் விஜய் தன் தளபதி 69 படத்தை பற்றிய தகவல்களை மிகவும் சீக்ரெட்டாக வைத்திருப்பதாகவே தெரிகின்றது. இந்த நிலையில் ஒரு பக்கம் படங்கள், மறுபக்கம் அரசியல் என செம பிஸியாக இருக்கும் தளபதி விஜய் முன்னணி நடிகர்கள் ஒருவரின் படத்தில் திரையில் காண ஆவலாக இருக்கின்றாரா? சியான் விக்ரம் நடிப்பில் உருவாகி வரும் தங்கலான் திரைப்படத்தை திரையில் காணதான் விஜய் ஆர்வமாக இருக்கின்றாராம். இந்த தகவலை அப்படத்தில் நாயகியாக நடித்து வரும் மாளவிகா மோகன் தெரிவித்துள்ளார். விஜயுடன் இணைந்து மாஸ்டர் திரைப்படத்தில் நடித்திருந்தார் மாளவிகா மோகன். இதையடுத்து சமீபத்தில் விஜயிடம் பேசிய மாளவிகா மோகன் ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரமின் நடிப்பில் உருவாகும் தங்கலான் படத்தை பற்றியும் அதில் தான் கதாபாத்திரத்தை பற்றியும் கூறியுள்ளார். படத்திலிருந்து சில புகைப்படங்களை பார்த்தும் மாளவிகா மோகன் சொன்ன தகவலை கேட்டும் தளபதி விஜய்க்கு தங்கலான் படத்தை காணும் ஆவல் அதிகரித்து உள்ளதாம். இப்படம் வெளியானதும் திரையில் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று தன் ஆவலை மாளவிகா மோகனிடம் தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய். இந்த தகவலை மாளவிகா மோகன் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பகிர்ந்துள்ளார். இந்த நிலையில் ஜனவரி மாத வெளியிடுவதாக இருந்த தங்கலான் திரைப்படம் மார்ச் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தை ஆஸ்கர் விருதிற்கும் அனுப்பப்பட்டு இருப்பதாக ஏற்கனவே கூறியிருந்தனர்.